அஸ்ஸலாமு இன்றைக்கி நான் பண்ண ரெசிபி தான் வந்து ஒரு டைப் ஆஃப் பாஸ்தா. இந்த பாஸ்தாவோட நேம் என்னங்கிறது நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு மிளகா பஜ்ஜி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே இந்த தீயில் வந்து அப்படியே வாட்டுங்க. ஸோ ஓரளவு வந்து நல்லா வாட்டியாச்சு. ரொம்ப ஃபுல்லாக கறிக்கிற வேண்டாம், அங்கங்கே மட்டும் இது பண்ணால் போதும். இந்த லெவலில் நல்லா வந்து வாட்டி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு நம்ம நல்லா அடித்து எடுத்துருவோம். சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தீயில் வாட்டி எடுத்த ஜலப்பினம், பிளாக் பெப்பர் அரை ஸ்பூனு, ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் அரை ஸ்பூனு, கரம் மசாலா அரை ஸ்பூன், மிளகாத்தூள் அரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க, சோயா சாஸு 1.5 ஸ்பூன். இதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அரை ஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு. ஸோ 15 to 30 மினிட்ஸ் கிட்ட மேரினேட் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து ஒரு 1/2 கியூப் இல்லைன்னா ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் ஆனோன்னே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து போட்டிருக்கோம். ஸோ ஒரு 70 to 80% கிட்ட குக் ஆனால் போதும். சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இதை வந்து தனியாக எடுத்து ஒரு பேனில் மாற்றிடுவோம். ஸோ இதே பேனில் என்ன பண்ணலாம், செசமி ஆயில் வந்து அரை ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற பால் பெப்பர், கேப்சிகமும் அதுக்கப்புறம் ஜலப்பினோவும். கேப்சிகம் வந்து 3 கலர் கிட்ட வாங்கி போடணும். நான் இங்கே வந்து ஒரே ஒரு கலரில் தான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கலராக பண்ணணுன்னா ரெட்டு, எல்லோ, க்ரீன் இந்த 3 வச்சு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நல்லா ஒரு வாட்டி எடுத்துருவோம். வதக்கி எடுத்துருவோம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு 30 to 45 செகண்ட்ஸ் அப்படியே வச்சுட்டு இதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ இதையும் தனியாக வந்து ஒரு பேனில் எடுத்து வச்சுருவோம். ஸோ தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் இந்த டிஷ்ஷுக்கு. அதே பேனில் நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பட்டர் போட்டோமோ அதை போட்டுட்டு திரும்ப அரை ஸ்பூன் மட்டும் செசமி ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ பேன் சூடான ஸ்டேஜில் க்ரீன் ஆனியன்ஸ் அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதோடு சேர்த்து ஜலப்பினம், மிளகா பஜ்ஜி, அது மிளகா பஜ்ஜிக்கு போடுற மிளகா அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படி இல்லைன்னா பூண்டு மட்டும் தனியாக அரைச்சி போடுங்க, அரை ஸ்பூன். இதோடு சேர்த்து என்ன பண்ணலாம், மைதா இருக்குல்ல, மைதா போட்டுக்கோங்க. மைதாவோடு சேர்த்து பாஸ்தா தண்ணி இருக்குல்ல, பாஸ்தா தண்ணியும் ஊற்றிக்கோங்க. ஸோ லைட்டாக க்ரீமியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பால் ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஊற்றிடுவோம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நம்ம மைதா போட்ட உடனே வந்து ஒரு மாதிரி கட்டியாக விழுந்துடும். அதனால் நீங்கள் எவ்வளோக்குள்ளே கிண்டிகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ளே தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, பாஸ்தா தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் மட்டும் ஊற்றுவோம். மேரினேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மசாலா போட்டிங்களோ அதே மசாலா எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஆர்கானோ மட்டும் எடுத்துக்கோங்க. இதை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன், அரை ஸ்பூன்லேயும் ரொம்ப கம்மியாக. ஓகே,
ஏன்னா நம்ம பாஸ்தா தண்ணியிலே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதே மாதிரி மேரினேட் பண்ணும்போது நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ நல்லா வந்து க்ரீமி டெக்ஸ்டர் வந்தோடனே ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண மேரினேட் பண்ண சிக்கன், அதுக்கப்புறம் டாஸ் அப் பண்ண இது போட்டுடலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ப்ரொக்கோலி போட்டுடலாம். ஸ்டெப் எல்லாமே நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ண சிக்கன் வந்து இதோடு சேர்த்து போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதோடு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேப்சிகம், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மெயினான இன்க்ரீடியண்ட் பாஸ்தா போட்டுடலாம். இங்கே கரெக்டாக 2 கப்பு கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ இதை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ எல்லா சைடும் நம்ம பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த க்ரீம் ஊற்றுனதில் இருந்து நம்ம வந்து மைதாவும் அந்த க்ரீமும் ஊற்றுனதுலேருந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வேண்டாம், நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு பக்காவாக வரும். இந்த ஸ்டேஜில் வந்து சீஸ் வந்து போட்டுடலாம். ஸோ ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ லைட்டாக மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிடுங்க. ஸோ ஓவராலாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் ட்ரை பண்ண இந்த ரெசிபி தான் ஜர்க் சிக்கன் பாஸ்தா. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பிஸ்மில்லா. ஸோ நல்லா க்ரீமியாக நல்ல ஒரு டெக்ஸ்டரில் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். see you on next video. Bye.